السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله وصحبه أجمعين أما بعد. இன்றைய இந்த நிகழ்ச்சியில் அல் குர்ஆனில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கியமான சூறாக்களில் ஒன்றாகிய சூரா அல் கஹ்ஃபுடைய அந்த சூரா பற்றியும் அதில் இடம்பெற்றிருக்கக்கூடிய சில முக்கியமான வரலாறு செய்திகளை பற்றியும் சொல்லாமல் நினைக்கின்றேன். எங்களுக்கு தெரியும், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனில் பல சம்பவங்களை சொல்லி காட்டியிருக்கின்றான். படிப்பினைக்குரிய நிறைய சம்பவங்கள் அல் குர்ஆனில் சொல்லி காட்டப்பட்டிருக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்கின்றான், நஹ்னு நகுஸ்ஸு அலைக அஹ்ஸனல் கஸஸ். ரசூலா பார்த்து சொல்கின்றான், உங்களுக்கு நாங்கள் நல்ல அழகான வரலாறு செய்திகள் பலதை நாங்கள் சொல்கின்றோம். படிப்பினை உள்ள, அதே போன்று நிறைய பாடங்கள் உள்ள அழகான வரலாறுகள் நாங்கள் சொல்கின்றோம். குர்ஆன் சொல்லக்கூடிய வரலாறுகள் கற்பனைகள் அல்ல. குர்ஆன் சொல்லக்கூடிய வரலாறுகள் கற்பனை அல்ல, நிஜமாக யதார்த்தமாக நடந்த பல வரலாறுகள். அப்படி பல வரலாறுகளை குர்ஆன் சொல்லி காட்டுகின்றது. இந்த வரலாறுகள் சிலது காணப்படுகின்றன. அவை தௌராத், இஞ்சில் போன்ற வேதங்களையும் சொல்லி காட்டப்பட்டிருக்கின்றது. சில வரலாறுகள் அது குர்ஆனில் மட்டும்தான் சொல்லி காட்டப்பட்டிருக்கின்றது. அந்த குர்ஆனில் மாத்திரம் சொல்லப்பட்ட வரலாறுகள் இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹீ மூலமாகத்தான் இந்த குர்ஆன் இறங்குகிறது என்பதற்கு ஒரு தெளிவான ஒரு அடையாளம். இந்த சில நேரங்களில் சில வரலாறுகளை சொல்லும் போது சொல்லலாம், இது தௌராத்தில் இருக்கின்றது, அதை பார்த்து ரசூலா காப்பி பண்ணி சொல்றாங்க, அல்லது இஞ்சியில இருக்கின்றது, அதை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரதி பண்ணி சொல்றாங்க என்றெல்லாம் சொல்ல வாய்ப்பு இருக்கின்றது. ஆனால் சில வரலாறுகள் அது பற்றி யாருக்குமே அறிவில்லை. அதை பற்றி தௌராத்தில் சொல்லப்படும் இல்லை, இஞ்சியில சொல்லப்படும் இல்லை. எந்த நபிமாராலும் பேசாத சில வரலாறுகள். அப்படிப்பட்ட சில வரலாறுகள் குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்குமா இருந்தால் அதே ரசூலுல்லாஹ்வுக்கு சுயமாக அல்ல வேறொன்றை பார்த்து சொல்ல முடியாது. இது ரசூலுல்லாஹ் வஹியை கொண்டு தான் சொல்ல வேண்டும். ஏன்னா குர்ஆன் அல்லாஹ்விலிருந்து வந்த ஒரு வஹியின் பார்க்க ஒரு அடையாளமாகவும் அந்த வரலாறுகள் காணப்படுகின்றன. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொன்ன வரலாறுகள் பல வகையான வரலாறு இருக்கின்றது. நபிமார்களை பற்றி சொன்ன வரலாறுகள், நபிமார்கள கூட்டங்கள் அவர்களை பொய்ப்பித்த சொந்த நேரத்தில் அவர்களுக்கு அவர்களை அளித்த வரலாறுகள், இது மாதிரி பல வரலாறுகளை அல்லாஹ் சொல்லி காட்டியிருக்கின்றார். அதே போன்று சில நபிமார்கள் அல்லாத சில வரலாறையும் அல்லாஹ் சொல்லியிருக்கின்றார். இம்ரான் சொல்லக்கூடிய ஒரு பேர்ல ஒரு சூறாவை இருக்கின்றது. அப்ப இம்ரான் சொல்லக்கூடியவர் யார், அவருடைய குடும்பத்தை பத்தி அல்லாஹ் சொல்லியிருக்கின்றார். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவளை பத்தி அல்லாஹ் சொல்லியிருக்கின்றார். இதே மாதிரி லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி அல்லாஹ் சொல்லியிருக்கின்றார். இப்படி பல வரலாறு அல்லாஹ் சொல்லியிருக்கின்றார். இவை எல்லாத்திலுமே படிப்பினை காணப்படுகின்றது. குர்ஆன் வரலாறை பொறுத்தவரையில் ஏனைய வரலாறை போன்று அல்ல, குர்ஆன் கொஞ்சம் வித்தியாசமாக அந்த வரலாற்றில் எந்த இடத்தில் படிப்பினை இருக்கின்றதோ அந்த இடத்தை மாத்திரம்தான் குர்ஆன் பேசும். எந்த ஒரு நபியை பற்றி சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்திலையும் அந்த நபி பிறந்த வருஷத்தையும் அவரோட வாப்பையாரு உண்மையாரு, அதே மாதிரி அவரு வாலிபத்தை எப்படி கழிச்சாரு, எங்க படிச்சாரு, அதெல்லாம் குர்ஆன் பேசாது. இந்த நவீன வரலாற்று ஆசிரியர்கள் ஒருத்தரை பத்தி வரலாறு சொல்லும் பொழுது மூலாதார எங்க பிறந்தாரு, எங்க வாழ்ந்தாரு, அதே மாதிரி அவரை எத்தனாம் தேதியில் அவரோட மரணம் நிகழ்ந்த திகதி அது, இப்படியெல்லாம் நிறைய பேசுவார்கள். இது சொல்லாட்டி அது வரலாறு இல்லையான்னு சொல்வார்கள். ஆனா குர்ஆன் எந்த ஒரு நபியை பத்தி சொல்லும் பொழுதும் அவருடைய பிறப்புல ஆச்சரியம் இருக்குமா என்றால் அதை பத்தி குர்ஆன் அங்க பேசியிருக்கின்றது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்த வரலாறு அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவனுக்கு பிறந்த செய்தி அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அது வரலாறு அந்தால படிப்பினை இருக்கின்றது. அப்படி இல்லாம நபிமார்கள் பிறந்த வரலாறை பத்தியும் அவங்க பிறந்த இடங்களை பத்தியும் அவங்க செய்த தொழிலை பத்தி எல்லாம் குர்ஆன் பேசாது. எங்களுக்கு எங்க படிப்பினை இருக்கின்றதோ அதைத்தான் குர்ஆன் பேசுவோம். அந்த வகையில் குர்ஆன் வரலாறு கொஞ்சம் வித்தியாசமானது. குர்ஆன்ல சொல்லப்படக்கூடிய அந்த வரலாறுகள்ல முக்கியமான பல வரலாறுகளை உள்ளடக்கிய ஒரு சூறாவாக சூரத்துல் கஹஃப் காணப்படுகின்றது. நாங்கள் சூரத்துல் கஹஃப் எங்களுக்கு கொஞ்சம் பரிச்சயமான ஒரு சூறா, பலர் வெள்ளிக்கிழமை தினங்கள் அதை ஓதலாம். இவ்வாறு பரிச்சயமான ஒரு சூறாவாக எங்களுக்கு அது காணப்படுகின்றது. இந்த குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
முக்கியமான 4 வரலாறு எல்லாம் சொல்லி காட்டியிருக்கின்றான். இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஒன்றை பற்றி பேசுவோம். இது போல சந்தர்ப்பம் கிடைக்குமா இருந்தால் அடுத்தடுத்த வரலாறை பற்றி நாங்கள் பேசுவோம். இந்த 4 வரலாறுகள், இந்த 4 வரலாறுகளும் கொண்டு வந்து குகை வாசல் என்று சொல்லப்படக்கூடியவர்களை பற்றி பேசியிருக்கின்றது. அந்த அவங்களோட வரலாறை வச்சு தான் சூறாவுக்கு பேரே வந்திருக்கின்றது. நாங்கள் கஹஃப் என்று சொல்கின்றோம். கஹஃப் என்றா குகை என்ற அர்த்தம். குகையில அந்த மறைந்திருந்து அவங்க அப்படியே தூக்கம் போன ஒரு சமத்தை பற்றி அந்த சொல்லி காட்டுகின்றார். அவங்கள அந்த பேரை வச்சு தான் சூறாவுக்கே பேர் வைக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று 2வதாக மூசா அலை இஸ்லாம் அவர்களும் ஹதிர் அலை இஸ்லாம், அதாவது நாங்கள் இந்த ஹிதர் நபி என்று சொல்வார்கள், அந்த ஹதிர் அலை இஸ்லாம் அவங்களும் போன ஒரு பயணத்தை பற்றியும் அந்த பேசியிருக்கின்றார். அதுல நடந்த ஆச்சரியங்கள் பல அந்த சொல்லி காட்டுகின்றார். அப்ப அந்த தாபு சூறாவோட குகை வாசல சம்பவத்தை அடுத்து அந்த இப்படி ஒரு செய்தியும், அதாவது மூசா அலை இஸ்லாம் அவர்களும் ஹதிர் அலை இஸ்லாம் அவர்களும் பயணம் போன செய்தி, அதில் நடந்த பல ஆச்சரியமான செய்திகள், இதை பற்றி மந்தா சொல்லியிருக்கின்றார். 3வதாக உலகத்தில் நிறைய இடங்களை வலம் வந்த ஒரு முக்கியமான ஒருவர் துல்கர்னைன். அந்த துல்கர்னைனை பற்றி மந்தா குர்ஆனில் சொல்லி காட்டியிருக்கின்றார். அவருடைய சில செய்திகளை பற்றி மந்தா சொல்லி காட்டியிருக்கின்றார். இந்த 3 முக்கியமான வரலாறுகள் இதோட அந்த உதாரணம் சொல்லி காட்டின 2 பேருடைய செய்தி. 2 சகோதரர்கள், அவர்கள் ஒருவருக்கு அந்த நிறைய நியமத்துக்களை பாக்கியத்தை கொடுத்து மற்றவருக்கு சாதல் மேல் வைத்தான். இவர்கள் இருவருக்கு மேலே நடந்த ஒரு உரையாடலையும் அந்த சுப்ஹானஹு வ தஆலா அங்கே வரலாறா சொல்லி காட்டியிருக்கின்றார். இந்த 4 முக்கியமான வரலாறுகளை பகிர்ந்ததாகத்தான் இந்த சூரத்துல் கஹஃப் காணப்படுகின்றது. இதுல முதலாவது அல்லாஹ் சொல்லக்கூடிய வரலாறு குகை வாசியல் வரலாறு. இந்த குகை வாசியல் இவர்களை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா கஹ்ஃபுடைய 9வது வசனத்திலிருந்து அம் ஹஸிபத அன்ன அஸ்ஹாபல் கஹ்ஃபி வர்ரகீம் கானூ மின் ஆயாத்தினா அஜபா என்று வரக்கூடிய அந்த 9வது வசனத்திலிருந்து சூரா கஹ்ஃபுடைய 26வது வசனம் வரை, சூரா கஹ்ஃபுடைய 26வது வசனம் வரைக்கும் இவங்களை பற்றி அல்லாஹ் பேசியிருக்கின்றார். இந்த குகை வாசல் என்று சொல்லப்படக்கூடிய யார், இவர்கள் எந்த காலத்தை சேர்ந்தவர்கள்? எனவே குகை வாசல் பற்றி அல்லாஹ் அவர்களுக்கு நடந்த செய்தியை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இவர்கள் எந்த காலத்தை சேர்ந்தவர்கள், இவர்கள் எந்த நபியில காலத்தை வாழ்ந்திருக்கின்றார்கள், எந்த இடத்துல இருந்தாங்களோ அதை பத்தி எல்லாம் குர்ஆன் சொல்லல. அதனால அதுக்கான விளக்கங்கள் சொல்வதில் அறிஞர்கள் கடையில கருத்து வேண்டியும் இருக்கின்றது. இந்த சம்பவம் சொல்லக்கூடிய இந்த வசனம் இறங்கத்தில் ஒரு காரணமாக சபபு நுசூலாக ஒரு செய்தி தஃப்சீர் இப்னு கஸீர்ல இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி பதிவு செய்திருக்கின்றார்கள். அதாவது எங்களுக்கு தெரியும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால தஅவா பண்ற நேரத்துல அவங்கள குறைஷி காஃபிர்கள் நிறைய கடுமையாக எதிர்த்தாங்க. மக்காவாசியர் நிறைய பேரும் எதிர்த்தாங்க. அப்ப ரசூல்லாவை பொய் என்று சொல்றதுக்கு ஏதாவது வழிக்கான தேடி பார்த்தோன்னு இருந்தாங்க. ரசூல்லா எப்படியே பொய் போய்க்கணும், ரசூல்லா சொல்றதெல்லாம் பொய், இது வகி அல்ல என்று நிரூபிச்சு காட்டுறதுக்கு ஏதாவது வழிக்கான தேடி பார்த்தோன்னு இருந்தாங்க. அவங்க ஒன்றுமே சரியாக படல. கடைசியாக முடிவெடுத்தாங்க, நாங்க யஹூதியன் மதீனால இருக்கிறாங்க, யஹூதியன் மதீனால இருக்கிறாங்க, நாங்க அவங்கள்ட்ட போயிட்டு ரசூல்லா பத்தி சொல்லி அவரை பொய்ப்பிக்க ஏதாவது வழிகளைக்கான்னு கேட்போம். ஏன்னா அவங்களும் வேதம் கொடுக்கப்பட்டவன் தான். இப்ப ரசூலாம் எனக்கு வேதம் கிடைச்சிக்கன்னு சொல்றாரு. இவங்களுக்கு முந்தி வேதம் கொடுக்கப்பட்டவங்க தான் யஹூதியர். எனவே அவங்கள்ட்ட போயிட்டு நாங்க ஏதாவது தாமல் நீக்கா இவரை பத்தி ரசூலா மடக்கிறதுக்கு ஏதாவது வழிக்கான்னு நாங்க பார்ப்போம் என்று சொல்லி மஷூரா பண்றாங்க. அந்த வகையில் அந்த குறைஷி காஃபிர்ல முக்கியமா இருந்த நபர் ஹாரிஸ் என்று சொல்லக்கூடியவரையும் உக்பத் இப்னு அபீ முஆய்த், ரசூலுல்லாஹ்க்கு நிறைய அநியாயம் செஞ்ச காஃபிர் தான் உக்பத் இப்னு அபீ முஆய்த். இவங்க 2 பேரையும் தெரிவு செஞ்சு அவங்க மதீனாவுக்கு அனுப்புறாங்க. மதீனாவுக்கு போயிட்டு அவங்க மதீனால இருக்கிற அந்த அவங்களோட ஃபாதர்கள், அவங்களோட மத பெரியவர்கள் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட வைத்து ரசூலா பத்தி சொல்லி காட்டி ரசூலாட்ட ஏதாவது கேள்விகள் கேட்டு நாங்க அவரை பொய் ஆக்குறதுக்கு ஏதாவது வழிக்கான்னு கேட்கிறாங்க. அப்ப அவங்க சொன்னாங்க, ரசூல்லாட்ட 3 விஷயத்த கேளுங்க, அந்த 3 விஷயத்துக்கு அவரை பதில் சொன்னா, சரியா பதில் சொன்னா அவர் உண்மையா நம்பியா இருப்பார், 2வது வட்டியை கொண்டுதான் சொல்லுவார். அப்படி அவர் பதில தவறிட்டாருன்னா அவர் போய் சொல்றாரு, அவங்களுக்கு அதை பிடிச்சு கொள்ளலாம் என்று சொல்லி அவங்க 3 சரி சொல்லி கொடுத்தாங்க. அதுல ஒன்று சில வாலிபர்கள், அதுதான் புகைவாசி. அவங்க சில காலம் இருந்து அப்படியே மறைஞ்சு போனாங்க. அந்த வாலிபர்களை பத்தி நீங்க அவங்கள்ட்ட கேளுங்க, அந்த வாலிபர்களை பத்தி அவங்கள்ட்ட கேளுங்க. அப்போ அதுக்கு அவங்க சரியான பதில் சொல்றவங்களா இல்லையா?
அதே மாதிரி அவங்ககிட்ட ரூஹை பத்தி கேளுங்க. ரூஹுண்டா என்ன அது, அதுல செய்தி என்னன்னு அதை பத்தி கேளுங்க. இது மாதிரி துல்கர்னைனை பத்தி கேளுங்க என்று சொல்லி 3 கேள்விகளை காட்டி கொடுக்குறாங்க. இந்த 3 கேள்விக்கு மாதிரி சரியா பதில் சொன்னா அப்ப அவர் உண்மையா நபி ஆயிப்பார். அவரோட பதிலை பார்த்து நாம சொல்லலாம். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இவங்க வந்து கேட்குறாங்க இந்த 3 செய்தியை பத்தி. இந்த 3க்கும் நீங்க எங்களுக்கு பதில் சொல்லுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ல உஜீபன்னகும் மகதன், நாளைக்கு நான் உங்களுக்கு பதில் சொல்வேன் என்று சொன்னாங்க. நாளைக்கு அவங்களுக்கு பதில் சொல்வேன். அல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இன்ஷா அல்லாஹ்னு சொல்றது தவறிட்டு அவங்க பொதுவாக சொன்னாங்க, நான் நாளைக்கு உங்களுக்கு பதில் சொல்வேன். வஹி வரும்னு எதிர்பார்த்தாங்க. ஏன்னா காஃபிரன் ஏதாவது ஒரு கேள்வி கேட்டா அதுக்கு உடனடியாக அந்த தாமதமாக அந்த வஹியை கொண்டு பதில் சொல்லி கொடுப்பாங்க. அப்ப நாளைக்குள்ள வஹி வரலாம்னு எதிர்பார்த்து நாளைக்கு பதில் தருவேன்னு சொன்னாங்க. அதுல இன்ஷா அல்லாஹ்னு வார்த்தை அவங்க சொல்ல தவறிட்டாங்க. அப்ப ஒரு நாள் பார்த்தாங்க பதில் ஒன்றும் கிடைக்கல. 2 நாள் 3 நாள் வந்து இப்போ ஒரு 15 நாள் வரைக்கும் பதில் ஒன்றும் வரலாம். மக்கா காஃபிர்கள் கடுமையா இருக்குது, வேஷ தொடங்கினான். அடுத்த நாள் பதில் சொல்ற சொன்னார். இப்ப 15 நாள் ஆகி பதில் ஒன்றும் இல்லை. இவர் எப்படி உண்மையா நம்பியை நாம சொல்வது என்றெல்லாம் கேட்க தொடங்கினான். அப்ப 15 நாளை பிறகு இப்ராஹீம் இஸ்லாம் வந்தான். சூரத்துல் கஹஃப்ல அதுல ஒரு வசனத்தை அந்த சொல்றான், கண்டிச்சமா சொல்றான், வரா தகூலன் ஷைஇன் இன்னி ஃபாயிலுன் தாலிக வதா இல்லா யஷா அல்லாஹ். அதாவது நீங்க ஒன்றையும் நான் நாளைக்கு சொல்றோம் நீங்க சொல்லாதீங்க, அந்த நாளை தவிர. அப்ப இன்ஷா அல்லாஹ் அந்த வார்த்தை நீங்க பயன்படுத்தாம நாளைக்கு நான் ஒன்னு செய்வேன் நல்ல பதில் தருவேன் அப்படி சொல்லாதீங்க என்ன கண்டிச்சு விட்டு இதுல இவங்க கேட்டதுக்கு பதில் சொல்லிட்டார். அதுல சூரத்துல் கஹஃப்ல 2க்கு பதில் சொல்லிட்டார். சூரத்து பனி இஸ்ராயில் சூரத்துல் கஹஃபுக்கு முந்தி இருக்கக்கூடிய இந்த சூறால அதுல ரூஹை பத்தி அதுல அதை சொல்லி காட்டி இருக்கின்றார். இப்படி 3க்கும் அவங்க பதில் சொன்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பதிலுக்காக இந்த வசனம் இறங்குகின்றது. அப்ப இந்த வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அஸ்ஹாபுல் கஹஃப் குகை வாசல் பத்தி அந்த பேசியிருந்தார். இந்த குகை வாசல் வாழ்ந்த காலம், அவங்க உண்மையில எந்த காலத்துல வாழ்ந்தாங்க அது உண்மையில தெளிவாக குர்ஆன் சொல்லல. எந்த காலம் வந்து சொல்லல. ஏன்னா யாண்ட காலம் அதுன்னு சொல்லல. இந்த குகை வாசல் அவங்களுக்கு நடந்த செய்தி அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். இப்ப இதனால அறிஞர் கடையில கருத்து வைப்பு இருக்கின்ற தப்சீர் உலமாக்கள் கடையில இவங்க எந்த காலத்துல இருந்தார்கள். அதுல தப்சீர் உலமாக்கள் நிறைய பேர கருத்து வந்து இவங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட காலத்துக்கு பிந்தினவங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட காலத்துக்கும் ஈசா அலைஹிஸ்ஸலாமோட காலத்துக்கும் இடையில வாழ்ந்த ஒரு சமூகம் தான் இவங்க. எனவே இந்த வாலிபர்கள் அந்த காலத்துல வாழ்ந்தார்கள். சில அறிஞர்கள் சொல்கின்றாங்க ரசூலுல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு முந்தி இருந்தவங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு முந்தி வந்த ஒரு சமூகம் தான் இவங்கன்னு சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. நிறைய அறிஞர் கருத்து இவங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட சமூகத்துக்கும் ரசூலுல்லாஹோட காலப்பாதைக்கும் இடப்பட்ட ஒரு காலத்தை வாழ்ந்தவங்க. எனவே இப்படி ஒரு காலப்பாதை தான் நிறைய அறிஞர்களாக சொல்லப்படுது. ஆனா ஹதீஸ்கள்லையோ இல்லை குர்ஆன்லையோ இவர் வாழ்ந்த காலப்பாதை துல்லியமா சொல்லப்பட்டில்லை. ஆனா தப்சீர் உலமாக்கள் சில சான்றுகளை வைத்து அவங்க ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிந்தி வாழ்ந்தார்கள் என்ற அந்த காலத்துல வாழ்ந்த மன்னர்கள் அவரோட இருந்த சமூகங்கள் பற்றி சொல்லத்துல கிறிஸ்தவர்லாம் இருந்திருக்காங்க என்ற பத்தியா சில அறிஞர் சொல்லி காட்டியிருக்கிறாங்க. அதனால இப்ப அவங்க ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பிந்தித்தான் வந்து இருக்கணும் என்ற கருத்தை தான் அவங்க அதை வச்சு சொல்றாங்க. சரி, அடுத்தது இவங்களோட காலப்பகுதி வந்து இந்த ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பிந்தினங்கிறதான் பெரும்பாலுமே தஃப்சீர் உலமாக்கள் கருத்து என்பதை நம்ம புரிஞ்சு வருவோம். அடுத்த 2வது இவங்க எந்த பகுதியில வாழ்ந்தார்கள், எந்த ஊர்ல வாழ்ந்தார்கள் என்று பார்த்தா அந்த ஊரும் எங்களுக்கு தெளிவா சொல்லப்பட்டிருந்தோம். அதுல 2 கருத்துகள் காணப்படுகின்றது. தப்சீர் உலமாக்கள் நிறைய பேரும் அப்சீஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு நகரத்தை இவங்க வாழ்ந்தார்கள். அப்சீஸ் என்று சொல்லக்கூடிய பகுதி வந்து இன்றைக்கு துருக்கியில் இருக்கக்கூடிய ஒரு பகுதின்னு ஒரு ஷாரா சொல்றாங்க. இன்னைக்கு அவங்க வாழ்ந்த போது இந்தக்குள்ள துருக்கி இருக்குது வந்து அங்கத்தான் டர்ச்சி, அங்கத்தான் அவங்க வாழ்ந்துக்கிறாங்க. வேற சிலர் சொல்றாங்க இவங்க வந்து ஜோர்தான்ல உள்ள ஒரு பகுதியில தான் அவங்க வாழ்ந்துக்கிறாங்க. அப்ப இதுல 2 கருத்தும் சொல்லப்படுகின்றது. இப்ப ஜோர்தான்ல கூட இப்ப 1963ஆம் வருஷம் காலப்பகுதி பின்னால அவங்கள்ட்ட வழிந்த ஒரு குகை என்று அவங்க அடையாளத்தை காட்டிக்கிறாங்க. இதுதான் அஸ்ஹாபுல் கஹஃப் அவங்க ஒதுங்கி இருந்த ஒரு குகை என்று சொல்லி ஒரு குகையை அவங்க இங்கே காட்டுறாங்க. இன்றைக்கும் ஜோர்தானுக்கு செல்லக்கூடியவங்க அந்த குகையெல்லாம் போயிட்டு பார்த்துட்டு வருவாங்க. அப்ப ஒரு குகைன்னு அப்படி அடையாளப்படுத்தி வைத்திருக்கிறாங்க. அது சிலருடைய கருத்தை தவிர ஒட்டுமொத்தமா எல்லாரோட கருத்தும் அல்லவா. அது சரியாய்க்க வாய்ப்பிக்கும் பிள்ளைக்கும் வாய்ப்பிக்கும்.
எனவே ரெண்டும் உறுதியாக சொல்ல முடியாது. அவங்க சொல்றாங்க சான்றுகள் எங்கிட்ட இருக்கின்றது, இதுதான் இவங்க சிலை குகைவாசல் வாழ்ந்த இடம், அவங்க ஒளிச்சிருந்த இடம் இதுதான் என்ற ஒரு குகையை காட்டுறாங்க. ஆனா அது எங்களுக்கு துல்லியமா சொல்ல முடியாது. பெரும்பான்மையான பல அறிஞரை கருத்து அது துருக்கியில் உள்ள இடம் தான் அவங்க சொல்லி காட்டுறாங்க. சில அறிஞர்கள் ஜோர்தான் உள்ள இடம்னு சொல்றாங்க. இன்று மக்கள்கிட்ட பிரபல்யமா இருக்குது ஜோர்தான் ஒரு இடம் தான். ஏன்னா துருக்கியில் அந்த இடம் அடையாளப்படுத்தி காட்டப்பட்டதில்லை ஆனா ஜோர்தான் இருக்கக்கூடிய ஒரு இடத்தை காட்டி ஒரு புகையில காட்டி இதுதான் அந்த இடம் சொல்லி சொல்றாங்க. ஜோர்தானுக்கு சில நேரங்கள்ல பலஸ்தீன் மதிக்கு விசிட் போனப்ப அந்த இடத்த போய் பார்த்திருக்கலாம். சில நேரங்கள்ல அப்படியாரு இடத்தை வச்சு அடுத்த ஒரு பள்ளியை வைத்து அவங்க அதை செஞ்சு நினைக்கிறாங்க. சரி, இப்ப நாம இந்த வரலாறு குரான் சொல்லக்கூடிய விஷயத்தை பத்தி நாம பார்ப்போம். அந்த இவங்கள்ட்ட கேட்ட நேரத்துல அந்த கேட்கிறார், இவங்க ஒரு ஆச்சரியமான செய்தி மாதிரி அவங்கள்ட்ட வந்து கேட்கிறாங்களே, இந்த செய்தி இதெல்லாம் ஆச்சரியமான செய்தி அல்ல, இதை விட பல ஆச்சரியமான செய்தியில அங்க அவங்களுக்கு சொல்லியிருக்கீங்கன்னா நம்பால எத்தனையோ ஆச்சரியமான செய்திகள் இருக்கின்றது. நீங்க இதைத்தான் ஆச்சரியமா நினைக்கிறீங்களா? ஏன்னா இது ஆச்சரியமான செய்தி அல்ல என்று சொல்லிவிட்டு அவங்கள பத்தி அந்த சொல்றாங்க. அப்ப அந்த சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் அந்த சொல்றான், இந்த வாலிபர்கள் இவங்க சில வாலிபர்கள், இந்த குகைவாசல் சில வாலிபர்கள் அந்த சொல்றாங்க. அப்ப அந்த வாலிபர்கள் என்று மாற்றி சொல்லி காட்டுகிறார். அப்ப அந்த வாலிபர்களா இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் பேருக்கு அந்த அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில நேர்வழி அந்த கொடுக்கின்றார். அவங்களுக்கு நேர்வழி அந்த கொடுக்கிறார். அவங்க அந்த நம்பிக்கை அவங்களுக்கு ஏற்பட்டு அவங்க நேர்வழியை அவங்க புரிஞ்சு வருறாங்க, அறிஞ்சு வருறாங்க. தனிப்பட்ட ஒவ்வொருத்தரா நேர்வழியாக அவங்க அடைந்து அவங்க அப்படியே ஒரு குரூப்பாக ஒன்று சேருறாங்க. ஏன்னா தனிப்பட்ட அவங்க அன்றைக்கு இருந்து அவங்ககிட்ட சிலை வணக்கம் நிறைய காணப்பட்ட அந்த மாதிரியில அந்த கொழும்போட ஒரு மன்னன் இருந்தால் சிலை வணக்கத்துக்கு நல்லா துணை போகின்ற ஒரு மன்னன், அவனோட பேரு தக்கியானோஸ் என்று சொல்லப்படுகின்றது. அவனோட பேரு தக்கியானோஸ் என்று சொல்லப்படுகின்றது. அவன் தப்சீல சொல்லி காட்டுறாங்க தக்கியானோஸ் என்றுதான். தக்கியானிஸ் சொல்லக்கூடிய அந்த மன்னர் அவன் சிலை வணக்கத்தை கடுமையாக அவன் ஆதரிச்சு கொண்டு அதை செய்து கொண்டு உண்மையான கிறிஸ்துவத்தை பின்பற்றக்கூடியவர்களை கடுமையாக எதிர்த்து கொண்டுதான் இருந்தார். இந்த காலப்பகுதியில அவனுடைய சமூகத்துல வாழ்ந்த சில வாலிபர்கள் அவர்களுக்கு நேர்வழி கிடைக்கின்றது. ஏன்னா பொதுவாக நேர்வழியின் பக்கம் கவரப்படக்கூடியவர்கள் பெரும்பாலும் வாலிபர்கள் தான். வாலிபர்கள் டக்கான நேர்வழி அவங்ககிட்ட அதனால கவரப்படுவார்கள். பழையவர்கள் சில நேரங்களில் அவன் பழைய கருத்துக்களை இருப்பார்கள். அதை விட்டு அவங்க நகர்ந்து கலந்து வார அவங்களை கஷ்டமாயிரும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட தாவா அவங்க வந்த காலப்பகுதியிலையும் ரசூல்லாவோட தாவாவை ஏற்றுக்கொண்டாக்கள் பெரும்பான்மையானாக்கள் ரசூல்லாவினே இளம் வயசாகத்தார். இப்போ ரசூசல்லாசன் 40 வயசு நம்பி அனுப்பப்பட்டுறாங்க. அவங்களை விரும்பிச்ச நிறைய வயசு இருந்தாக்கத்தான் எல்லாருமா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு பெரும்பான்மையானாக்கள். மூத்தவர் சிலர் இருந்திருக்கிறாங்க, ஆனா பெரும்பான்மையான ஆக்கள் அந்த வாலிபர்கள் தான். இப்ப இங்கே வந்தா சொல்றான் இன்னும் ஃபித்தியத்துன், அவங்க சில வாலிபர்கள். அப்ப அவங்க வாலிபர்கள் அவங்க ஆமனு பிரப்பிஹிம், அல்லாஹ் கொண்டு அவங்க ஈமான் கொண்டாங்க. ஏன்னா அவங்களோட அல்லாஹ் கொண்டு ஈமான் கொண்டாங்க. இப்ப அவங்களோட அந்த தக்கியாமிஸ் சொல்லக்கூடிய மன்னன் அவன் சில உற்சவங்களை ஏற்பாடு செய்வான் வருஷத்துக்கு ஒரு முறை போன்று. இன்றைக்கு இந்த மாத்திரிக்கக்கூடியவர்கள் வந்தாந்து அந்த உற்சவங்கள் வைப்பார்கள். அதாவது மாத்திரிக்கக்கூடிய இஸ்லாத்திலிருந்து கொண்டும் அல்லது காஃபிர்ட்டும் வந்தாந்து உற்சவங்கள் இருக்கிறாங்க. அது மாதிரி அவன் வந்தாந்த உற்சவங்கள் மாத்திர நிறைய சிலை வணக்கங்கள் அனாச்சாரங்கள் நிறைய செஞ்சாங்க. இதெல்லாம் பார்த்து இவர்களுக்கு மனசு படலாம். இவங்க அப்படியெல்லாம் ஒன்று சேர்ந்து கொண்டு இதை அவங்க எதிர்த்து பேச ஆரம்பித்தாங்க. எதிர்த்து பேச ஆரம்பித்து அந்த பத்தி அவங்க சொன்ன சந்தர்ப்பத்துல அவங்களுக்கு நிறைய நெருக்கடிகள் ஏற்படுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு உயிர் ஆபத்து ஏற்படுகின்றது, இவங்க மன்னரான ஆபத்து வருகின்றது. அதனால இப்ப அவங்க என்ன செஞ்சாங்கன்னா அவங்க எல்லாம் சேர்ந்து எங்கேயா போயிட்டு நாங்கள் ஒழிச்சுக்கொள்வோம் ஒதுங்கி கொள்வோம் எப்படி செஞ்சாங்க. ஏன்னா அவங்களோட ஊரில் இருந்து மக்கள் வசிக்கக்கூடிய பாதையிலிருந்து சட்ட தொலைவில் காணப்பட்ட ஒரு குகை அன்று காணப்பட்டது. அந்த குகையில அவங்க போயிட்டு ஒதுங்கி கொண்டாங்க. அவங்க போகக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவங்க ஒரு நாயை அழைத்து கொண்டு போனாங்க. அந்த நாயை பத்தி அவங்க ஒரு சொல்லி காட்டப்பட்டு ஏன்னா ஒரு நாயை அழைத்துன்னு போனாங்க. அப்ப அவங்கள்ட்ட பொதுவா நாங்க நாய் ஒரு விரும்பப்படக்கூடிய ஒரு பிராணியம் அல்ல. அப்ப இவங்க நல்ல மோமிகளா இருந்தா ஏன் எங்களுக்கு ஒரு நாய் என்ற ஒரு கேள்வி வரலாம். அப்ப நாய் விரும்பப்படக்கூடிய ஒரு பிராணி இல்லை எங்கட மார்க்கத்துல. அடுத்த எங்கட மார்க்கத்துல கூட வேட்டைக்காவணி நான் வைத்துக் கொள்ள அனுமதிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்தது காவல் வேலை செய்யறதுக்காக பாதுகாப்பு வீட்டு காவல் செய்யறது அதுக்காக வேண்டியும் காவல் காக்கக்கூடிய நாய்களும் வைக்க அனுமதிக்கப்பட்டிருக்கின்றது.
அது மாதிரி அவங்களோட வேட்டைக்கு செல்லக்கூடிய அவங்களோட நாய்களா இருக்கலாம். அது அவங்க ஒதுங்கினால் அது வேட்டையாடிக்கொண்டு வந்து உணவுகள் அவங்களுக்கு தேடி வந்து கொடுக்கணும், மாமிஷங்கள் அவங்களுக்கு தேவைப்படும் போது. அதனால அவங்க அந்த ஒரு குகையொன்றை தேடி போச்செல்லாம் அந்த நாயம் எடுத்துக்கொண்டு போனாங்க. அப்ப நாயம் எடுத்துக்கொண்டு போயிட்டு அந்த வேட்டை பிராணி அந்த நாயை முன்னுக்கு வச்சு போட்டு அவங்கெல்லாம் அந்த குகையில போயிட்டு அப்படியே அவங்க ஒதுங்கி இருந்தாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அங்கே குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றான், நாங்க அந்த குகையில வைத்து அவர்களுக்கு தூக்கத்தை நாங்க ஏற்படுத்தினோம். அவர்களுக்கு நாங்க தூக்கத்தை ஏற்படுத்தினோம். அந்த குகையில வச்சு அப்படியே அவங்களுக்கு தூக்கம் வைக்கணும். சாதாரண தூக்கம் அல்ல. நம்ம சொல்றாங்க சத்தங்கள் எவ்வளவு பெரிய சத்தத்துக்கும் விழிப்பு வராத தூக்கத்தை அந்த கொடுத்தார். இயல்பா தூங்கினா சத்தம் கேட்டா முழிப்பானா. ஏன்னா நாங்க எவ்வளவு கொஞ்சம் கடுமையான சத்தம் கேட்டா திடீர்னு நாங்க முழிச்சிடுவோம். ஆனா அப்படி சத்தங்களுக்கு கூட முழிப்பு வராத ஒரு தூக்கத்தை தான் ஏற்படுத்தினான். அதன் ஃபதரப்னால ஆதானிஹிம். ஏன்னா ஆதான் என்று சொல்றத வந்து அரபு மொழியில உதுன் என்று சொல்லக்கூடியதுல பண்ணுவான். அப்ப அப்ப அது காதுகள். அப்ப அந்த காதுகளை கேட்க முடியாத அளவு காதுகளால சத்தங்களாலையும் பாதிப்புகளை ஏற்படுத்தாத அளவு பெரிய தூக்கத்தை கொடுத்தா அப்பதான் அந்த ஃபதரப்னால ஆதானி மாதிரி ஒரு வருஷம் பயன்படுத்தப்படும். அப்ப சாதாரண தூக்கத்துக்கு அப்படி பயன்படுத்தப்பட மாட்டாது. எனவே அவங்களுக்கு அந்த எந்த சத்தங்களாலையும் முழிப்பு வராத பெரிய ஒரு தூக்கத்தை அவங்க கொடுத்தாங்க. ஏன்னா தூக்கத்தை கொடுத்து அப்படியே அவங்க தூங்கிட்டாங்க. தூக்கத்துல அவங்களுக்கு பல செய்தி நடக்க அவங்க ஒன்றுமே தெரியாது. அந்த புகையை அப்படியே அந்த தூக்க வச்சா நீண்ட காலம், அது எவ்வளவு காலம் அந்த பின்னால சொல்லிட்டான். எனவே நீண்ட காலம் அவங்களை தூங்க வச்சான். அப்படியே தூக்க வச்ச சந்தர்ப்பத்தில் அங்கே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆச்சரியமான ஒரு நிகழ்ச்சியில் அவங்க நடத்தி காட்டுகின்றான். அந்த நாய் அப்படியே காலை விரிச்சு கொண்டிருக்குது. முன்னுக்கு வீட்டு முன்தல சில நேரங்கள் நாய்கள் அப்படியே காலை நீட்டி கொண்டு அப்படி தூங்கி கொண்டு இருக்கும். அதே மாதிரி அந்த காவல் காக்குற மாதிரி ஒரு அமைப்புல அப்படியே நாய் காலை நீட்டி விரிச்சு கொண்டிருந்தது. அதை அல்லாஹ் சொல்றான், மக்கள் வாசித்து அந்த வீட்டு முன்றல்ல அந்த நாய் அப்படியே காலை அப்படியே நீட்டி விரிச்சு கொண்டு இருந்தது. அதன் முடிச்சு நிக்கிற மாதிரி தான் தோட்டத்தை பார்த்தா வரணும். அப்ப இவங்களுக்கு தூக்கத்தை ஏற்படுத்தினாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னா நம்மளோட கண்கள் அல்லாஹ் திறந்து வச்சார். அல்லாஹ் சொன்னா ஒத்தஹ்சபும் மைகாம், நீங்க அவளை பார்த்தா நினைப்பீங்க என்ன முடிச்சு நிக்கிறாங்க, பார்த்தா தூங்குற மாதிரி வழங்காது. ஆனா அந்த தூக்கத்தை கொடுத்திருக்கிறாங்க. எங்களுக்கு தூக்கம் ஏற்பட்டா கண் பத்தி போட்டுருமா, கண் பத்தி போட்டதான் தூக்கத்துல அடையாளங்க. ஆனா அவங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படி அது மாத்தம் வச்சார். அல்லாஹ்வே சொல்றான், நாங்க அவங்கள வந்து நீங்க அவளை பார்த்தா நினைப்பீங்க ஐக்காதான், முடிச்சு நிக்கிறாப்ப தான் நினைப்பீங்க. ஏன்னா தூக்கத்துல இருக்கிறான் நீங்க நினைக்க மாட்டீங்க. அப்ப அப்படியே அந்த வித்தியாசமா அவளை வச்சாங்க. அப்ப நீண்ட காலம் அப்படியே அந்த அவளை வச்சாங்க. வச்ச நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வெயில்ல தாக்கம் நாங்கள் ஏற்படல. அந்த குர்ஆன்ல சொல்ற நம்மளோட குகை வந்து அது வந்து விசாலமான இடம், வந்து நல்ல விசாலமான காற்றோட்டம் வரக்கூடிய இடம். வந்து அந்த விசாலமான காற்றோட்டம் வரக்கூடிய இடமா இருந்துச்சுன்னா அதுல கட்டாயம் வெயில் வந்து வெயில தாக்கம் ஏற்படும். அப்ப காலையில சூரியன் மறையக்கூடிய சந்தர்ப்பத்திலேயோ அல்லது இந்த உதயமாக்கூடிய சந்தர்ப்பத்திலேயோ அல்லது மாலையில் மறையக்கூடிய சந்தர்ப்பத்திலேயோ அங்க வெயில் வரணும். அந்த சொல்றான், நல்ல சூரியன் உதயமாகக்கூடிய சந்தர்ப்பத்திலையும் மறையக்கூடிய சந்தர்ப்பத்திலையும் நாங்க ரெண்டு பக்கமா சூரியன் நாங்க நகர்த்திகள் போனோம். நாங்க வடப்பக்கமா நாங்க மறுபக்கம் நகர்த்திகள் போனோம். அவங்களுக்கு வெயில தாக்கங்கள் அங்க ஏற்படல. ஏன்னா அங்க குர்ஆன்ல சொல்றான், அது தஸாவுரன் கஹ்ஃபிஹி, அந்த சூரியன் வந்து அவங்களோட குகைக்கு படாம சற்று விலகி போகும். அதே மாதிரி சூரியன் மறைஞ்சாலும் கூட வயது ஆரம்பத்தை புரிந்தால் சூரியன் மறைஞ்சாலும் கூட அது கொஞ்சம் வலது பக்கமாக நகர்ந்து தான் சூரியன் போகும். இந்த குகைக்கு இந்த தாக்கத்தை ஏற்படுத்தாது. அப்படியே அந்த மாத்தம் ஏற்படுத்தாம அந்த வச்சான். அதுக்கப்புறம் அந்த சொல்றான், அதே மாதிரி ஒரே வாக்குல படித்துச்சா எங்களுக்கு தெரியும். அந்த நாங்க பெட்ல நாங்க ஒரு மாதிரி ஒரே வாக்குல படித்தாலும் கூட அவங்களுக்கு பின்னால புண்கள் அதெல்லாம் வர தொடங்கிது. அதே மாதிரி அதே குறிப்பா மண்ணை வந்து ஒரே மாதிரி படுத்தா அந்த மண் வந்து அவங்களோட உடம்புல தின்ன ஆரம்பிச்சிடும். அப்ப அந்த சொல்ல நாங்க அவங்கள வந்து வலப்பக்கமா இடப்பக்கமா நாங்க பிரட்டி கொண்டிருக்கோம். நாங்க பள்ளிப்போம் ஜமீ வளர்த்தமா நாங்க அவங்கள பிரட்டி கொண்டிருந்தோம். அவங்களுக்கு அதாவது நல்ல விழிப்படைக்கக்கூடிய ஒரு பிறண்டு படுக்கிற மாதிரி நாங்க அவ்வாறு நாங்க அப்படியே உணர்வே இல்லாம மரப்பட்டை மாதிரி தூங்க வச்சாலும் கூட நாங்க சந்தர்ப்பங்கள் இடக்கட அவன் நாங்க பிரட்டி கொண்டிருந்தோம். என்னைய மறுபக்கம் திரும்பி படுப்பாங்க, இந்த மாதிரி திரும்பி படுப்பாங்க.
என்னை இப்போ யாரும் பார்த்து போட்டப்ப மூத்தானாக்கா நல்ல என்னை இப்போ 2 எல்லாம் படுக்கிறான் எனக்கு தான் விளங்கி கொள்வோம். அப்ப அவங்கள பத்தி அப்படியே அந்த நீண்ட காலம் அப்படியே தூங்க வச்சாங்க. அப்ப தூங்க வச்ச சந்தர்ப்பத்துல அந்த இனேஸ்வரி சொல்றான், நீங்க அவங்கள பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பயம் வரும். அவங்கள பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பயம் ஒன்று ஏற்படும். அப்ப இந்த பயம் ஒன்று வரும்னு எதனால கேட்டா அந்த அந்த அவங்கள பார்த்து அவங்கள பத்தி ஒரு கௌரவத்தை கண்ணியத்தை ஏற்படுத்தி உள்ளத்தோட பயத்தை ஏற்படுத்துகிறார். இதுக்கு சில அறிஞர்கள் விளக்கம் சொன்னாங்க, தவறான விளக்கம். அதாவது இயல்பாக நம்ம உயிரோடு இருக்கக்கூடிய ஒருவர் அவருடைய முடிகள் வளர்ந்து கொண்டே இருக்கும். எங்களுக்கு தெரியும், தாடி மீச கொண்டெல்லாம் வளர்ந்து கொண்டே இருக்கும். அதே மாதிரி எங்கிற நகங்கள்லாம் வளர்ந்து கொண்டு இருக்கும். அப்ப சிலர் சொன்னாங்க, அப்ப அதுல வரும் உல முனைத்தமின் ரூபா, நீங்க அவளை கண்டீங்கன்னா நீங்க பின்வாங்கி பிறகு ஓடுவீங்க, உங்களுக்கு பயன்தான் வருமா. அப்ப ஏன் அந்த பயம் சொன்னா சிலர் சொன்னாங்க ஒரு வித்தியாசமான ஒரு தோட்டத்தை மாறிட்டான். 300 வருஷம் அவங்க கொண்ட வெட்டாமல் இருப்பானது எவ்வளவு கொண்ட வளர்ந்திருக்கும், அவனோட தாடி மீசலம் எப்படி அவங்க வளர்ந்திருக்கும், நாங்கள் எந்த அளவு வளர்ந்திருக்கும். அப்பதான் விகாரமான தோட்டத்தில் இருக்கும். சில நாட்கள் சில மாதங்கள் நாங்கள் தாடி மீசலம் வலிக்காம இருந்தாலே அவர் பார்த்தா ஒரு வித்தியாசமான விகாரமான தோற்றம் வரும். அப்ப அதன் காரணமாகத்தான் நான் பார்த்தா பயம் வருது கண்டி சிலர் வழக்கம் சொன்னாங்க. ஆனா அதுக்கு எந்த ஆதாரங்களும் இல்லை. ஏன்னா அடுத்த அது பிழையான ஒரு ஆதாரம். சரி, அப்படி சிலர் சொல்லுவாங்க, சில தப்சீல சொல்லப்பட்டிருக்கு அப்படி நீண்ட பெரிய நகங்கள் காணப்பட்டது, மீசெல்லாம் நல்லா நீண்டு வளர்ந்திருந்தது, அதனால தான் நாங்களை பாவத்திலே பயம் மாறும். அப்ப அப்படியெல்லாம் பயம் வராது, பெரியான சரி. ஏன்னா குர்ஆனை சொல்லுவோம். அப்ப அந்த சொல்தான் நாங்க அவங்கள போற ஒழிப்பினோம். ஒழிப்பினத்து பிறகு அவங்க கேட்டு கொண்டாங்க, கம்ல வீசினா நாங்க எவ்வளவு காலம் தூங்கினோம் என்று கேட்டா அவங்களே சொன்னாங்க, நாங்க ஒரு நாள் அல்ல ஒரு நாள் சில போய் தான் தூங்கியிருப்போம். அந்த அளவுக்கு நகங்கள் வளர்ந்திருந்தால், அந்த அளவுக்கு கொண்டையெல்லாம் மீசெல்லாம் வளர்ந்திருக்குமா இருந்தால் அவங்க ஒரு நாளும் கேட்டிக்க மாட்டாங்க, நாங்க சொல்லிக்க மாட்டாங்க, நாங்க ஒரு நாள் தான் தூங்கியிருப்போம் சொல்லிக்க மாட்டாங்க. அல்ல ஒரு நாளை விட்டு அவர் 1/2 நாள் தான் தூங்கியிருப்போம் சொல்லிக்க மாட்டாங்க. ஏன்னா அப்ப அவங்களுக்கு அந்த புகை வாசல் நாங்க நினைச்சா நம்ம ஒரு நாள் தான் தூங்கியிருப்போம், அப்படித்தான் நாங்க பேசிக்கொண்டோம். அப்ப இந்த அளவுக்கு நகம் வளர்ந்திருக்குமா இருந்தால், இந்த அளவுக்கு கொண்ட வளர்ந்திருக்குமா இருந்தால் அது அப்படி அவங்க கேட்டுக்க மாட்டான். அவனே புரிஞ்சிருக்கலாம், நாங்க மிச்ச காலம் வாழ்ந்துக்கிறோம் தூங்கிட்டோம் யோசிக்கலாம். ஆனா அவங்களுக்கு அப்படியே ஒரு அந்த அமைப்புல வரல. அவங்க சொன்னாங்க ஒரு நாள் 1/2 நாள் தான் தூங்கியிருப்போம். ஏன்னா இப்படி ஒரு அமைப்புல அந்த சுப்ஹானஹு அவங்கள அப்படி தூங்க வச்சு போட்டு அந்த சுப்ஹானஹு அவங்கள சும்மல் பாஸ்னாங்க சொல்ல நாங்க அவங்கள புற எழுப்பினோம். எழுப்பி நாங்க அவங்கள அவங்க லினால மயில் ஹிஸ்பைன் அஹ்சாலிமால மிஸ்மத அவங்க எவ்வளவு காலம் வாழ்ந்தாங்கன்றத அவங்க யாரு நாங்க மட்டும் சரியா அறிஞ்சு விடுறாங்கன்னு பார்த்துட்டு நாங்க எழுப்பி பார்த்தோம் அவங்க. அப்ப அதனால அவங்க கேட்டு கொண்டாங்க, நாங்க எவ்வளவு நாள் தூங்கினோம். இப்ப சிலர் சொன்னாங்க நாங்க ஒரு நாள் தான் தூங்கிக்கிறோம், இன்னும் சிலர் சொன்னாங்க நாங்க ஒரு இல்லை அதை விட குறைஞ்ச நாள் தான் தூங்கிக்கிறோம் என்று சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க பார்த்தாங்க இப்ப வந்து பசி உணர்வே குறைகின்றது, பசிமாருன்னு. அதனால இப்ப நாங்க அவங்களுக்கு இன்னும் அந்த சில குறிப்பிட்ட ஒரு காலப்பாடி தூங்கினா தான் அவங்க நினைக்கிறாங்க, சில ஒரு நாள்ல ஒரு நாள் தான். அதனால இப்ப அவங்க யோசிக்கிறாங்க, அவங்க சொல்றாங்க விவரத்துக்கும் அவங்கள்ட்ட வள்ளி காசு இருக்குதே, அவங்க அந்த வள்ளி காசை கொடுத்து நாங்க ஒரு ஆள் அனுப்புவோம். ஏன்னா ஒரு ஆள் அனுப்புவாங்க, எங்களுக்கு அவர் சாப்பாடு எடுத்து வரட்டும், நல்ல சாப்பாடு பண்ணி தேடி எடுத்து வரட்டும் என்று சொல்லி இப்ப நாங்க அதில் பஜாருக்கு அனுப்புவோம். சொல்லி போட்டு நாங்க அனுப்பி அதை சாப்பாடு கொண்டு வரதே சொல்லுவோம். சொல்லி போட்டு சொன்னா வழிஜாத்துல அவர் கவனமா போயிட்டு வேலை செய்யணும். ஏன்னா நாங்க மன்னருக்கு பயந்து தான் வந்திக்கிறோம், நாங்க தப்பி போனாக்கன்னு அறிஞ்சோண்டா எங்களை மதம் பிடிச்சு கொள்வாங்க. ஆனா நாங்க ஆப்பிட்டு கொள்ளாம நாங்க கவனமா வேலை செய்யணும். அதனால அப்படி சண்டை எடுத்து போறவர் வழிஜாத்துல அவரு கவனமாக தந்திரமாக கவனமா வேலை செய்யணும். நம்பிக்கும் மஹதா யார்டையும் அவங்கள பத்தி சொல்லிடக்கூடாது, அவங்க இங்கத்தான் நிற்கிறாங்க, நாங்க தப்பி வந்தாலும் இந்த புகையில் தான் நிற்கிறோம் என்று யாருக்கும் அறிவிச்சப்படாது. அவரை வைத்து அந்த நாணயம் மீக்கி அதை கொண்டு வைத்து கொடுத்து வாங்கிட்டு வரோம், சாப்பாடு வாங்கிட்டு வரோம். அப்படி அனுப்பவும் சரி முடிவெடுத்தாங்க. முடிவெடுத்து போட்டு அது பிறகு அவங்க அனுப்பினாங்க, அவங்கள அனுப்பினாங்க. அனுப்பி வைத்து அவருங்க போனால் அவர்களும் வித்தியாசமாக காணப்படுது. தஃசீல சொல்றாங்க அவங்க இருந்த ஊரெல்லாம் இப்போக்குவாங்க. ஏன்னா இப்ப நீண்ட காலம் பெய்துவாங்க, எல்லாமே மாத்தவாங்க. அந்த அறிமுகமானாக்கள் யாரும் அங்க இல்லை.
அறிமுகமான கடைகள் ஒன்றுமே இல்லை. அதெல்லாம் வித்தியாசமான கட்டிடங்களும் வித்தியாசமான உருவம் என்ன காட்சி அளிக்கின்றது. இப்படி வைத்து அவங்க ஒரு கடையில வைத்து அந்த நாணயத்தை கொடுத்து சாப்பாடு கொடுத்து போடுறதுக்காண்டி நாணயத்தை கொடுக்குறாங்க. நாணயத்தை கொடுத்ததோட இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி தஃப்ஸீர் சொல்லி காட்டுறாங்க, அவங்க பார்க்குறாங்க இது ஒரு ஆச்சரியமான செய்தி இருக்கும். அதாவது எங்களுக்கு தெரியும் இன்றைக்கு என்கிட்ட பழைய காலத்து நாணயங்கள் கிடைக்குமா இருந்தால் மிச்சம் பொறுமதியா. அது நிறைய மார்க்கெட்ல டூரிஸ்ட் நிறைய விலை கொடுத்து வாங்குவாங்க. அப்ப இது நீண்ட காலத்துக்கு முன்னால் ஒரு நாணயம் வாங்குவோம். அவர் சொன்னா இது எங்களை நாங்க தேடிக்கொண்டிருக்கிற நல்ல பொறுமை நாணயம் உண்டு, இதுக்கு நாங்க எங்களை கிடைச்சாலும் பேச ஆரம்பித்தோம். அப்ப அவர்கள் இதை கேட்டதோடாருக்கு பயந்துட்டார். அவர் ஒரு 15 சொல்லலாம். சில நேரங்கள்ல பேசியதான் நாங்க வாங்கி கொடுத்து எல்லாம் ஆபத்து வருமோன்னு யோசிச்சார். அதனால இந்த 15 சொல்லல. அது பிறகு கடைசியாக ஊர் மக்கள்லாம் மட்டும் ஒன்று சேர தொடங்கிட்டாங்க. எல்லாரும் வந்தது பின்னால அவர் கடைசியா சொன்னாரு, நாம் தக்கியானிஸ் மன்னர்கள் பயந்து நாம் ஒளிச்சியில் நாக்கள். அப்ப சொன்னாங்க அவர் மொத்தா எவ்வளவு காலம் செத்து எவ்வளவு காலம் இப்போ தக்கியானிஸ் மன்னர் வந்து இப்ப 300 வருஷத்துக்கு முந்தில ஒரு மன்னர் அண்டேன். அப்ப அப்பா சொன்னோட இப்ப அவங்களுக்கு இப்ப கொஞ்சம் வரலாறுல கொஞ்சம் அறிஞ்சிருக்கிறாங்க. அவங்க தக்கியானிஸ் மன்னர் ஆட்சி செஞ்சதையும் அந்த காலத்துல ஈமா மண்ட கொஞ்சம் பேர் அப்படியே தப்பி போனதுனால அங்கேயே போன எட்டஸ் இல்லாம வைத்தாங்க செய்யலாம் நான் கொஞ்சம் அறிஞ்சிருந்தான். இப்ப இருக்கக்கூடிய மக்கள் சரியான கிறிஸ்தவ பண்ணக்கூடிய மக்கள் தான் நிறைய பேர் அங்க இருக்கிறாங்க. அப்ப இப்ப இவங்களை கேட்டதோட இப்ப நாங்க அவங்கள பார்க்க போகணும் சரிங்கன்னு இப்ப எல்லாருமே அவங்க வர தொடங்கிட்டோம். ஊரே அப்படி எல்லாம் மனுஷன் வந்து இவங்களை அழைச்சி வந்து வர தொடங்குறாங்க. வந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவங்க எல்லாரும் அப்படியே மௌத்தாகிட்டாங்க. அது பிறகு அந்த வரச்சல அவரும் மொத்தங்கள் மௌத்தாகிட்டான், இவரும் மௌத்தாகிட்டார். அதோட அந்த அந்த இவங்களோட வரலாறு முடிவடையுது. அப்ப இவங்க எவ்வளவு காலம் வாழ்ந்தாங்க என்கிற விஷயத்தை பொறுத்தவரையில அந்த குர்ஆன் இவ்வளவு தூக்கத்தில் இருந்தாங்க. அவங்க அந்த சொல்றான் அவங்க சலாசமயத்தின் சினின 300 வருஷங்கள் இன்னும் 50 வருஷங்கள் எல்லாம் சேர்ந்து 309 வருஷங்கள் அந்த அவங்கள அப்படியே தூங்க வைத்தாங்க. இப்படி ஒரு வேலை அந்த செஞ்சது ஒரு படிப்பினைக்காக. ஏன்னா நாங்க மண்ணோட மண்ணகல போனது பின்னால எங்களுக்கு அந்த ஒழுப்பதி சக்தி இல்லை, நம்ம மூத்தனர்கள் ஒழுப்பதி தேடாது என்றெல்லாம் சொல்ல மறுக்கக்கூடியவர்களுக்கு அந்த இப்படியெல்லாம் சக்தி உள்ளவன். ஏன்னா வந்த மண்கள் திண்டத்துக்கு முடியாம நீண்ட கால தூக்கத்தை கொடுத்து அந்தாக்கு இப்படியெல்லாம் ஒதுக்குறதுக்கு ஏறும் எந்த மாற்றம் இல்லாம அதே மேல ஒழுங்கு பாதுகாத்து அப்படியே எழுப்பது சக்தி அந்தாக்கி இந்த மறுமையில அவங்களோட ஒழுக்குறெல்லாம் பெரிய செய்தி அல்ல. என்ற செய்தி அந்த ஒழுங்குபடுத்தி காட்டுன செய்தான் இந்த நிகழ்ச்சி வார அனுப்பிச்சு அந்தாயப்படுத்துறது. அப்ப இவங்க அப்படியே அவங்க எல்லாரும் போயிட்டு பார்த்தா அந்த புகை அப்படியே எல்லாருமே இறந்துட்டாங்க. அப்ப இவங்களோட மன்னர்களோட பேர் வந்து தக்கியானிஸ்தான் பேர் தஃப்சீர் உலமாக்கள் சொல்றாங்க. அந்த காலத்து மன்னர் யார் என்பதை ஹதீஸ்களையும் குர்ஆனையும் தெளிவா சொல்லி காட்டப்பட்டு. அதே மாதிரி இவங்க எத்தனை பேர் இந்த புகைவாசல் எத்தனை பேர் இருந்தாங்க அதை பத்தியும் குர்ஆன் சொல்லுவாங்க. அவங்க சிலர் சொல்றாங்க சலாசத்தின் ராமியும் கல்பும், அவங்க 3 பேர் தான், 4ஆதான் நாய். சிலர் சொல்றாங்க இவங்கள்ட்ட எண்ணிக்கை இவங்க 3 பேர், 4ஆதான் நாய்க்கு. இன்னும் சில பேர்ட கருத்து வந்து 5 பேர், சாதிசும் கல்பும், அவங்களோட 6ஆதால நாய் சேர்த்து எல்லாம் 6 பேர் தான் என்று சொல்லி போட்டு அந்த சொல்றான் ரஜிமம் பில் வை. இது வந்து அவங்க வைப அறியாம பேசுறாங்க. இது வைபு சம்பந்தப்பட்ட செய்திமா. ஏன்னா இது அந்தாட மறைவான அறிவால் சம்பந்தப்பட்டு இது எண்ணிக்கை யாருக்கும் தெரியாது. எனவே இவங்க 3 அல்லது 4 அல்ல 5 சொல்றதெல்லாம் புரியான கருத்துக்கள் என்று சொல்லிட்டு அந்த பின்னால இன்னும் சில பேர் சொல்றாங்க சமாத்தின் வசாமியும் கல்வும். இவங்க எல்லாம் 7 பேர் இருக்கிறாங்க. 7 பேர் 8ஆவது அவங்களோட நாய் என்று எல்லாம் சொல்றாங்க. அப்ப இந்த 8ஆவது இந்த 7 பேரும் 8ஆவது நாய்னு சொன்ன கருத்து அந்த இதை வைப்பு அவங்க தெரியாம பேசுறான்னு அந்த மறுக்கல். ஏன்னா இந்த கருத்தை அந்த பேசாம இது சொல்லிட்டு இப்படி சொல்றாங்க சொல்லிட்டு அந்த இதை சரியான சொல்லணும்னா இப்ப இதையும் சொல்ல முடியும். முந்தின 2 சொல்லத்துல அந்த ரஜமம் பில் வை, இது வைப்ப தெரியாம அவங்க வைப்ப பேசுறாங்க சொல்லுவாங்க அந்த சொல்றாங்க. இதுல அந்த அப்படி சரி சொல்லலாம். பின்னால் அந்த சொல்றான் அவங்கள பத்தி இல்லா கலி கொஞ்சம் பேருக்கு தான் தெரியும்.
அவங்களோட எண்ணிக்கை யாரை பத்தி கொஞ்சம் பேர் தெரியும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, அந்த கொஞ்சம் பேர்ல நானும் ஒரு ஆள். அந்த சொல்றான் இல்லா கலீல், அவனை பத்தி கொஞ்சம் பேருக்கு தான் தெரியும், அந்த கொஞ்சம் பேர்ல நானும் ஒருவர்னு சொல்றாங்க. ஏன்னா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க குர்ஆன் விளக்கத்தை நிறைய படிச்சவங்க அவங்க தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ அது கிடைச்சு அந்த அல்லிம் முத்தாவி ரசூல்லா அவங்களுக்கு துஆ கேட்டா, யா அல்லாஹ் குர்ஆன் விளக்கத்தை நீ இவரை படிச்சு கொடு, வஃபக்ஹு ஃபித்தீன், மார்க்கத்துல விளக்கமுள்ளவரா நீ ஆக்கிடுன்னு ரசூல்லா அவங்களுக்கு கேட்ட துஆ அது கபூல் ஆகுது. எனவே குர்ஆன் விஷயத்துல மற்ற எல்லாரையும் விட அறிவு கூடிய அவங்க சொல்றாங்க, அந்த சொல்றாங்க கொஞ்சம் பேருக்கு தான் இதை தெரியும், அந்த கொஞ்சம் பேர்ல நானும் ஒரு ஆளுன்னு சொல்றாங்க. ஏன்னா அவங்களோட கருத்து 7 பேர் தான். இப்னு அப்பாஸ் சொல்றாங்க, அவங்க அந்த குகை மாஷல் எல்லாம் சேர்ந்து 7 பேர் தான் இருந்தாங்க, 8வது நாய். இந்த 7 பேரின் பேர் என்னது அதெல்லாம் சிலர் சொல்லுவாங்க, அதுக்கு எந்த ஆதாரம் இல்லை. சில தப்சீர்கள்ல ஒவ்வொருத்தர பேரையும் சொல்லி காட்டப்பட்டிருக்கின்றது. அதெல்லாம் கைபு சம்பந்தப்பட்ட செய்திகள். அந்த எங்களுக்கு குர்ஆன்ல சொல்லவும் இல்லை, ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லை. இதெல்லாம் வஹியப்படி நாங்கள் அறிய முடியுமான செய்திகள். எனவே அவங்களோட அந்த வரலாறுல இவங்களுக்கு 7 பேர் தான் ஒரு பேர் அறியப்பட்டில்லை. அதே மாதிரி அவங்களோட நாய்க்கும் ஒரு பேர் சொல்லுவாங்க. நாய்க்கும் ஒரு பேர் சொல்லுவாங்க, கித்மீர் சொல்லக்கூடிய ஒரு பேர் சொல்லுவாங்க, நாயோட பேர். அந்த நாய் புகைவாசல பாதுகாத்து சொல்லுவாங்க. இந்த சில சூப்பியாக சொல்லுவாங்க, இந்த கடிதங்கள் போன்ற பொருட்கள் ஏதாவது பொருளை அனுப்பும் பொழுது கித்மீர் எழுதி இலை அனுப்பினா அது பாதுகாப்பாக போய் சேரும். அந்த புகைவாசல் நாய் பாதுகாக்கிற மாதிரி அவங்களோட பொருட்களை இந்த கித்மீரன் சொல்லி பாதுகாக்கணும். முந்தின நாட்கள் அப்படி எழுதி அனுப்புகிறோம். ஆனால் கித்மீரன் சொல்லக்கூடிய அந்த பேர் கூட ஹதீஸ்களை பேரோட அல்ல, தஃசீல பரப்பதியமா சொல்றாங்க. அது சரியாய்க்கலாம் அல்ல பிழையாய்க்கலாம், எங்களுக்கு அதை உதவிப்படுத்த முடியாது. அது பெரும்பாலும் இவங்க வரலாறுகளை பத்தி எழுதின ஆக்கள் யாரு கேட்டா, குர்ஆன் சொன்னதை விட மேலதிகமாக எழுதின ஆக்கள் கிறிஸ்தவர்கள்ல பின்னா சில வரலாற்று சம்பவங்களை தொகுத்தாக்கள் இருக்கிறாங்க. அவங்களோட பைபிள்ல சொல்லப்பட்ட வரலாறுகளையும் வேறு வரலாறையும் தொகுத்தாக்கள். அப்படி தொகுத்தாக்கள்ல தான் இந்த அஸ்ஸலாமுல் பத்தி எழுதப்பட்டிருக்காங்க. இந்த யூதர்கள்ல கிதாபுகள்ல அவங்களோட வேதத்திலேயோ அல்ல அவங்களால் தொகுக்கப்பட்ட வரலாற்று ஏடுகள்லையோ இதை பத்தி மொத்தமா பேசப்பட்டிருந்தோம். எனவே கிறிஸ்தவர்கள்ல பைபிள்ல இதை பத்தி பேசப்படல. ஆனா பைபிளுக்கு பிறகு தொகுக்கப்பட்ட தொகுக்கப்பட்ட வரலாற்று அவங்களோட வரலாற்று பதிவுகளுக்கு அதுல அவங்க இதை பத்தி பேசிக்கிறாங்க. இதுல தான் மிச்சம் அந்த மாதிரி செய்திகள் சொல்லப்பட்டிருக்குன்னு அந்த பேர்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கோம். எனவே பிறருக்கு அதாவது ஆதாரமா எடுக்கிறதுக்கு இயலாகும். இவங்க அப்படி போனது பின்னால, இவங்க அப்படி அதுல இறந்ததுக்கு பின்னால அப்ப சொன்னாங்க, இவற்றை நாங்க இதுக்கு அடையாளமா ஏதாவது செய்யறோம், இல்ல ஏதாவது அடையாளம் உண்ட செய்யணும்னு சொல்லி அவற்றை மக்கள் 2 பாட்டியா பெறுகிறாங்க. அப்ப இவற்றை நாம இதுக்கு இந்த இடத்துல நாங்க ஏதாவது செய்யணும். கொஞ்சம் பேர் சொன்னாங்க, இதுல ஞாபகமாக விட்ட ஒரு பள்ளி என கட்டுவோம் என்று சொல்லி பள்ளி கட்டுவோம்னு சொல்லி சொன்னாங்க. இன்னும் சில சொன்னாங்க வேற அடையாளம் வேற ஏதாவது செய்யணும். வந்தால் குர்ஆனை சொல்லி காட்டுகின்றார், வரப்போ லன்னத்தஹிதன் அலைஹி மஸ்ஜிதா. ஏன்னா அதுல பெரும்பான்மையானாக்கள் அங்க கிறிஸ்தவர் நல்ல கிறிஸ்தவர் இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, இந்த வல்லமைகள் நாங்க ஞாபகப்படுத்தக்கூடிய அமைப்புல இடத்துல நாங்க ஒரு பள்ளியை நாங்க நிர்மாணிப்போம்னு சொல்லி சொன்னாங்க. இது அது கிட்ட கெட்ட ஒரு பள்ளியை தவிர அந்த ஆக்களை நாங்க கண்ணியப்படுத்துறதுக்காக அவனை வணங்குறதுக்காக கட்டப்படக்கூடிய பள்ளிகள் அது. அப்படி ஒரு பள்ளி கட்டப்பட்ட தப்சீர் சொல்றாங்க, பள்ளி தான் கட்டப்பட்ட கிறிஸ்தவர்கள் தான் அவர்கிட்ட பெரும்பான்மையா இருந்தாங்க. எனவே அவங்க ஒரு பள்ளியில கட்டினாங்க. இன்னும் சிலர் அவங்களுக்கு ஷார்ப்பான சிலை வழக்கம் செய்யக்கூடிய இடத்தை சேர்த்து சொன்னாங்க. அதுக்கு இடம் கிடைக்கல. எனவே பெரும்பான்மையான கிறிஸ்தவர்கள் அவங்க ஒரு பள்ளியில கட்டினாங்கன்னு தான் நம்ம வரலாறு சொல்லுகின்றது. பொதுவாக எங்களுக்கு தெரியும், கபர்கள் இருக்கக்கூடிய இடத்துல பள்ளி கட்டக்கூடாது. ஏன்னா இது அவங்களை ஞாபகப்படுத்துறதுக்காக வேண்டிய ஒரு அதுக்கு கிட்ட ஒரு இடத்துல கட்டப்பட்ட இடம் தகிதன் அலைஹிம் மஸ்ஜிதான்னு அல்லாஹ் சொல்றாரு. அலைஹிம் என்ற கருத்துக்கு இந்த அவங்களோட இடத்துக்கு சமீபமாக நாங்க ஒரு பள்ளியில கட்டுவோம்னு சொல்லித்தான் நாங்க சொன்னாங்க. அந்த இடம் பள்ளியாக மாற்றப்படலை. அந்த குகை அப்படி குகையாக தான் பாதுகாக்கப்பட்டு அந்த இடத்துல கட்டப்பட்ட பள்ளி அந்த இதுதான் நாங்க இந்த அஸ்ஹாபுல் கஹ்ஃப் சம்பந்தப்பட்ட முக்கியமான சில வரலாறுகள் இன்ஷாஅல்லாஹ் நாங்க இன்னொரு நிகழ்ச்சி சந்தர்ப்பம் கிடைச்சா அவங்களோட அடுத்த நிகழ்ச்சி, அதாவது சூரத்துல் கஹ்ஃப்ல வரக்கூடிய அடுத்த சம்பவம் ஹதீர் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் செஞ்ச பயணத்தை பத்தி அழகான சம்பவம் நாங்க இருக்கு.
அதை பற்றி நாங்கள் பேசுவோம். இது போன்ற நிகழ்ச்சியில் நாங்கள் கலந்து பயன்பெற அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.